ரட்சிக்கப்பட்டாங்க அப்போஸ்தலர் பார்க்கும்போது 3000. உடனே இன்னொரு வாட்டி பண்றாங்க. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 4 அதிகாரத்தை பார்க்கும்போது 5000 பேர் கபான் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ உன்னை கொண்டு இவரு மறுபடியும் அப்போ மாறினாரா இல்லையாங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு டவுட் இல்லைங்களா? அந்த அப்போஸ்தலர் நீங்க படிச்சு பாருங்க நல்லா. 1 நமக்கு அப்போஸ்தலர் எத்தனை அதிகாரம் இருக்கும்? 28 அதிகாரம். அப்போ ஒவ்வொரு நாளைக்கு அந்த அப்போஸ்தலர் சொல்லும் போது எதுக்கு நம்ம ஒப்பிடலாம்னா, நம்ம சரி பண்ணத்துக்கு, நம்ம சரி பண்ணி சரியான பாதையில நடக்கணும்னா இந்த அப்போஸ்தலர் நிறுவனங்கள் பார்க்கணும். இந்த 4 சுவிசேஷ புத்தகத்துல பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை, இதுக்கு பின்பாக நடந்த வாழ்க்கை குறித்து நம்ம ரொம்ப கவனமா நம்ம படிக்கும்போது நமக்கு புரியும். அவர் இருந்த வாழ்க்கை அப்படி. ஆனா தேவனுடைய ஆவினால், அதனால்தான் அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க பாருங்க. ஒருவன் பரிசுத்த ஆவியினால பாருங்க, வாசிக்கலாம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, யாரை ஏத்துக்கலாம்? நம்மளை நம்ம பலப்படுத்துறாங்க. எருசலேமிலும் யூதாவிலும் யூதா முழுவதிலும் சமராயிலும் பூமியின் கடைசி மறிந்தும் யாருக்கு சாட்சியா இருக்கு சொல்றாரு பாருங்க. அப்போ யூதா, சமரியா, அப்புறம் எருசலேம், உலகம் முழுவதும், இந்த 4 காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ யூதா யாருங்க? அதான் நம்ம ஃபர்ஸ்ட் யூதாவா தெலுங்குல வாசிங்களா? யூதா, யூதயா, சமாரியா பாருங்க. யூதியா, சமரியா, எருசலேம், பூதிகந்தல வரைக்கும். அப்போ நாம் இன்னும் நமக்கு தீட்டுல யூதா என்று யூதியா அப்படின்றது நம் குடும்பத்தில் தான். ஃபர்ஸ்ட் உன் பேரு எங்க கெடுக்குவாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை கெடுத்துருவாங்க. உன் வீட்டாரே உனக்கு எதிரியா இருப்பாங்க. சத்தியம் சொல்லும் போது கூட நம்ம குடும்பத்தாரே நமக்கு சத்ருவா இருப்பாங்க. எதுக்கு? இவர் பண்ற வேலைலாம் எனக்கு தானே தெரியும். மனைவியா இருக்கிற இவரு கூட நான் எவ்வளவு பண்றாருன்னு பேசுறது பண்ணது எல்லாம் யாருக்கு தெரியுங்க? மனைவி தெரியும். ஒரே ஒரு வார்த்தை, யோபு கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கலாம். யோபு ரொம்ப ஐஸ்வர்யனா இருக்கும்போது என்ன ஆச்சுங்க? குடும்பத்துல எவ்வளவு ஆடு இஞ்சி, மாடு இஞ்சி, ஒட்டக இஞ்சி எல்லாமே இருக்கும்போது மனைவி எதுனா பேசியா? எங்கன்னா பேச மாத்தீங்களா? ஆனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல போகும்போது நீ என்னத்துக்கு இருக்கிற உயிரோட? நீ உயிரோடு இருந்து என்ன லாபம்? அது மட்டும் சொல்லுங்க. நீ உயிரோடு இருந்த லாபம் இல்ல ஒண்ணு வைக்க. நீ உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்ல, அங்க பாத்தீங்கன்னா தேவனை குறித்து கொஞ்சம் அப்புறம் வருதுங்க. அப்புறம் பாருங்க, இவரு நீ செத்து போயின்னு சொல்லலாம்பா, நியாயம் நான் கூட ஒத்துக்கிறேன். ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க? அதுக்குதான் அவர் சொல்ற, பைத்தியக்காரிய பைத்தியக்காரிய நன்மை செய்த தேவனத்துல நம்ம என்ன பண்ண கூடாதா? தீமைய அனுபவிக்க அவரு தீமையை ஒன்னு வாசிக்கலாம் பாருங்க. அது நல்லா இருக்கும் பாருங்க. அது வாசிச்சா இன்னும் நல்லா புரியும். யோபு 2:10. அதற்கு அவன், பாருங்க, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நான் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேணாமா? அவர் பாருங்க சேர்த்துக்கிறாருங்க மனைவியா. சேர்த்துக்கிறாரா இல்லைங்களா? தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம். அப்ப குடும்பத்துல ஒன்னா சேர்த்துக்கிறாருங்க மனைவியை கூட இல்லைங்களா? அங்க ஆதாம் என்ன பண்றாங்க? நீ கொடுத்த சிறியாரு. இவர் அப்படி சொல்லீங்க. என்ன சொல்றாருங்க? ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீ நாம் அப்படின்றாரு. நாமன்னா 2 பேரும் ஒத்துமையா தான் இருந்துக்கிறாங்க. இல்ல நான் பேச சொல்லிப்பாரா? அவ்வளோ நிலைமையில கூட என்ன சொல்றாருங்க? நாம என்னும் போது நாமோ அப்படின்றாங்க. அப்போ நம்ம அவரை யோசிக்க வைக்கிறதா இல்லைங்களா? இவ என்ன சொல்றா பாருங்க. அப்புறம் தேவனிடத்துல
நன்மை பெற்ற. அப்புறம் படிப்போம். எல்லாவற்றிலும் யோபு தன் உடடையினால் பாவமே செய்யல. அப்புறம் அது இல்லைங்க, உன் ஜீவனை வீடுன்னு சொல்றாரு. அதே கடைசி வசனம் வாசிமா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அங்கதான் வருது. அங்கதான் அது வாசிங்க. எத்தனை ஒண்ணு கடைசியா பாருங்க, வாசிக்கலாம். எத்தனை வாசம் சொல்லுங்க. இவை எல்லாவற்றிலும் 21 இந்த வாசிக்கும். நான் நிர்வாணியா தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். பாருங்க, இவர் ரொம்ப அருமையா தேவனை பத்தி புரிஞ்சிருக்கிறாரு. நான் எப்படி வந்தேன்னு இவருக்கு தெரிஞ்சுக்குது. அதே மாதிரி நமக்கு கூட தெரியும் இல்லைங்களா, நம்ம எல்லாம் நிர்வாணியா தான் வந்திருக்கிறோம். தாய் வயிற்றுல இல்ல துணியோட வந்திருக்கிறோம். தாய் பிறக்கும் போது நம்ம தாய் எந்த பட்ட பணக்கார கோடீஸ்வரனா இருந்தா கூட ஏசு கிறிஸ்துவே வந்தாருங்க. வந்தாரா இல்லையா? ஏன் பார்த்தாருங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? எங்க மாட்டு கொட்டாயில் பார்த்தாரு. மாட்டு கொட்டால் எருசலேம் என்று இன்னும் தாவீதின் ஊரிலே அப்படின்னு வேதம் அப்படிதான் சொல்லணும். மாட்டு கொட்டாயில் தான் வந்தாருங்க. ஆனா ஊர் எங்க? தாவீதின் ஊரிலே, எருசலேம் என்று நகரத்திலே அவர் அங்க சத்திரம் என்று இடத்திலே. நீங்க மாட்டு கொட்டாய் சும்மா சாதாரணமா மாட்டு கொட்டாய்னா நம்மளுக்கு என்ன கவனம் வரும் தெரியுங்களா? ஒண்ணுத்துக்கு வராத ஒரு மாட்டு கொட்டாயை நினைச்சுக்குவோம் நம்ம. ஆனா சத்திரம்னு ஆட்டு தொடுவத மாட்டு ஒண்ணு டவுட்டா இருந்தா வாசிச்சிடலாம். வாசிக்கலாமா? ஒண்ணு வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா முன்னணைன்னு வரும். முன்னணையும் வரும். ஆடு இல்ல மாடு இல்ல, ஆடு இல்ல, முன்னணை. வேதத்தை படி பார்க்கலாம் நம்ம. பாருங்க, வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் லூக்கால வந்து மத்திய வரும். ஒரு சந்தேகமா வந்துச்சு. வாசிக்கலாம் பாருங்க, எங்க கரெக்டா இருக்கு பாருங்க. லூக்கால தான் கரெக்டா வரும். வாசிக்கலாம். எத்தனை வாசனம் பாருங்க. எத்தனை வசனமா? 6 தானா? 1 வாசிங்க. கலிலியா நாட்டில் உள்ள பாருங்க, இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாசரேத் என்ற ஊரிலே, யூதயா நாட்டிலே பெத்லெகேம் என்றும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அப்புறம் முதல் பேரான பெற்ற சத்திரத்திலே. பாருங்க, இன்னும் நம்ம மாட்டு தொடுவில்னு சொல்லிட்டோம் ஒரு சாதாரணமா. இங்க நம்ம வேதத்தை அதுதான் நம்ம கிளியரா படிக்கணும். வேத கூட வசனம் சொல்லுவாங்க, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் வேதம் சொல்லுது. அதே நேரத்துல பகுதியா படிக்கணும். அப்போதான் நமக்கு நல்லா புரியும். ஒரு சாதாரணமா ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டா நாம அறிஞ்சுக்கிறது என்ன? ஒண்ணுமே இல்லையே. அப்போ ரொம்ப பேர் ரொம்ப ஞானம் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க கேட்டாங்கன்னா இப்படிதான் நீங்க சொல்லணும் இல்லைங்களா? சாதாரணமா சொல்லிட்டீங்கன்னா மாட்டு தொழில பந்துவரை நாங்க கும்பிடணுமான்னு கேட்டுருவாங்க. ஒரே பேசி எப்படியே அவரை நாங்க ஏத்துக்கணுமா அப்படின்வாங்க. தாவீதின் ஊரிலே பாருங்க, யூதா என்று ஊரிலே. அதே நேரத்துல சத்திரத்துல கூட என்ன இல்லைங்கன்னா, சத்திரம் என்ன தெரிஞ்சுங்களா? வாசிங்கம்மா. முதல் பேரான பெற்ற சத்திரத்திலே இடம் இல்லைங்க. அதுதாங்க நமக்கு அங்க புரியணும். பாருங்க, அங்க இடம் இல்லாததுனால அந்த சத்திர ஓரத்துல எங்கோ ஒரு இடத்துல பிறந்தாருங்க. ஆனா பிறந்தது எதுக்காகன்னா படிங்க. முன்னணியிலே பாருங்க, பிரதர் சொன்ன மாதிரி முன்னணியிலே கடத்தினார். அப்போது அந்த நாட்டிலே மேற்பர்கள். இப்ப சொன்னீங்க பாருங்க, நீங்க ஆடுகள் மேய்ச்சி இடத்துலயா அப்படின்னா மேற்பர்கள் இருந்தாங்க அந்த பக்கத்துல இடத்துல. அங்க வந்து
ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, மந்தையை காத்து நின்றாங்க. ஆட்டு தொடுவில் இல்லைங்க தேவன் பிறந்தது, மாட்டு தொடுவில பிறகுல. ஆனா சத்திரத்துல பிறந்தாங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு இவ்வளவு நாள் தெரியலன்னா நம்ம என்ன பைபிள் வாசிக்கணும்? முன்னோடி தமிழ்ல தெலுங்குல வாசிக்கிறது. ஆமா பாருங்க, கொஞ்சம் டீட்டெயில பார்க்கலாம். తొలిచూలు కుమారుని కనెను పొత్తిగుడ్డతో చుట్టి సత్రములో వారికి స్థలము లేనందున సత్రములో తమకు స్థలము లేనందున ఆయనను పశువుల తొట్టిలో పురండబెట్టాను. பசுவ தொட்டி. இங்க பாருங்க, இன்னும் நீங்க கேட்ட கேள்வி வந்துச்சுங்களா? பசு தொட்டி என்னங்க? பாட்டு தண்ணி வைக்கிறாங்க அந்த தொட்டி. தீனி போடுறாங்களா? பசுனா புல்லு தான. புல்லு போடுற இடம். புல்லு போடுற இடம்ல பசு தொட்டி. தொட்டி தொட்டினா தொட்டி அந்த எத்தனை இது பண்ணீங்க? இன்னும் 100 வாட்டி வாசிங்க. தமிழ்ல வாசிமா. அந்த என்ன எத்தனை வாசம் இதை நீங்க வாசிங்க? 7 வாசம் வாசிமா தமிழ்ல. பாருங்க, அவன் தன் முதற் பேரான குமாரனை பெற்று தம் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத பாருங்க, சத்திரத்திலே இடம் இல்ல ஒண்ணு. பிள்ளையை துணிகளில் சுற்றி பாருங்க, பிள்ளை பிறந்துட்டாரு அவரு இயேசு. பிறந்த உடனே துணியை சுத்தி, ஏன்னா நம்ம பிள்ளைங்களை கூட பிறந்த உடனே டாக்டருங்க பார்த்தா என்ன பண்றாங்க? ஏதோ ஒன்று பண்றாங்களா? என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அவங்கள கைவிட்டு அவங்களுக்கு சுத்துறாங்க. துணியை சுத்தி என்ன பண்றாங்கன்னா அங்க அருமையா எடுத்துன்னு போய் அவங்க அம்மா பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. பாத்தீங்களா எல்லாரும்? ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, அதே மாதிரி அங்க கூட என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துக்கு இடம் இல்லைங்க அங்க. ஏன் இடம் இல்லைன்னா அங்க சுத்தி யார் இருக்கிறாங்க? சத்திரம்னா யாரு இருப்பாங்க? இந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போனவங்க அந்த ஊர்ல தங்கறவங்க இருப்பாங்க. ஆனா பணக்காரனும் இருக்க முடியும். பஸ் ஸ்டாண்ட்ல கூட நீங்க பாத்துங்க, ஒருவம் ஏகப்பட்டவங்க, ஒருவம் பிச்சைக்காரங்க ஆச்சுக்காரங்களா பத்துனுக்குறாங்க இல்லையே. நாம் தவறான எண்ணம் கொள்கிறோம். பைபிள்ல நம்ம தவறான எண்ணம் கொண்டா தப்பா நம்ம கணக்கு போட்டுறோம் இல்லைங்களா? அவங்க தவறான எண்ணம் கொள்ளத்தினால் வேதத்தை என்ன பண்றாங்க? தவறான எண்ணம் கொள்ள தவறு, நம்ம தவறு எண்ணத்துக்கு இன்னும் மொத்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். தப்பான எண்ணம் கொள்கிறதுனால நம்ம வேதத்தை என்ன பண்றோம்? புரிஞ்சிக்க முடியல. அப்ப பார்த்தோம்னா அந்த சத்திரத்துல இடம் இல்லாதனால அங்க என்ன பண்ணிருக்கிறாரு? அங்க கொஞ்ச நேரம் பார்க்க வச்சாங்க. உடனே அங்கேயே பார்த்துன்னு இருந்தாரா? அங்கேயே இருந்தாரான்னு பார்த்தா அங்க இல்ல. திரும்ப வாசிங்க, அது கீழே மறுபடியும். பிள்ளைகளை தம் துணிகளை சுற்றி முன்னணியிலே கடத்தினார்கள். அங்க கடத்தினார்கள். அப்போது அந்த நாட்டிலே மேற்பர்கள் வயல்வெளியில் தங்கி வயல்னா அந்த வயல்கள் தங்கி ராத்திரியில தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, இப்போ புரியுதுங்களா? அந்த மந்தை காக்குற நேரத்துல எந்த நேரத்துல காத்துன்னு தெரியல. டைம் எல்லாம் நமக்கு டீட்டெயில கொடுக்கல. கிறிஸ்துமஸ் எந்த நாள்ன்றது நம்ம கரெக்டா சொல்ல முடியல. இப்ப கூட ராத்திரி வேலை போட்டுக்குது. ஆனா 25ஆம் தேதின்னு போட்டுக்குதா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் கொண்டாடுறோம். நம்ம எல்லாம் நியமிச்சுக்கணும் இல்லைங்களா? கிறிஸ்துமஸ்ன்றது ஒரு பண்டகை. இயேசு பிறந்தது ஒரு பண்டகை. அதை கொண்டாடணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை. என்னமா? ஏன்னா வருஷத்துல ஒரு பண்டகை வருது நம்மளுக்கு. என்ன பண்டகை வருது? கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ். நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். இயேசு கூட அப்படி இருக்கறாருன்னு இல்ல, நம்மளா ஒரு எப்படி இயேசு போட்டாலே யார் சொல்றீங்களா? கூட அவரோட உருவம் அப்படி இல்ல. இங்க இருக்கிற உறவுல எந்த உறவும் இல்லைங்க. அவர் இந்த மாதிரி தான் இருப்பாருன்னு நம்ம 2000 வருஷத்துக்கு முன்ன 24 வருஷம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு உதாரணத்துக்கு அவங்க போட்டுக்கிறாங்க, பார்த்துக்கிறோம். காலம் போய் இன்னொருத்தர் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு தாடி இல்லாத கூட இயேசு கிறிஸ்துவ வந்து காட்டினா அது நம்புமா? நம்பர் கூட ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஏன்னா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு. எங்க அப்பாவுக்கு முன்ன பார்த்தோம்னா அவருக்கு போட்டோவும் என் போட்டோவும் கொஞ்சம் இது பண்ணா வித்தியாசம் தெரியும் இல்லைங்களா? ஏன் தெரியுதுன்னா 2000 வருஷத்து 24,000 என்னது 2000, இது ஒரு 24. இப்போ நம்ம பார்க்கும்போது 2024 வருஷத்து வரைக்கும் பார்க்கும்போது அவர் எப்படி பிறந்திருப்பாருன்னு யாருன்னா கணிக்க முடியுமா? இல்ல பார்க்கதான் முடியுமா? ஒரு 5-6 ஒரு எத்தனை தலைமுறை? 400 தலைமுறை, 2 தலைமுறை சொல்ல முடியாது. எழுதி வச்சதுனால நம்ம அதை ஆராய் பார்க்கிறோம். அதனால வேத வசனங்களை நீங்க ஆராய்ச்சினா அதுல என்ன இருக்குதுங்களா? நித்திய ஜீவன் கிடைக்குது. அதே நேரத்துல நமக்கு பலன் கிடைக்குதுங்க. ரொம்ப இன்னைக்கு ஒரு பலம் கிடைச்சிக்குது நம்மளுக்கு இல்லைங்களா? நம்மளே சொல்லலாம் அவரு எங்க பிறந்தாரு அப்படின்னு.
தெலுங்குல ஒரு விதமாக்குது, தெலுங்குல ஒரு விதமா